காலையில எழுந்து எங்க போறீங்கன்னு யோசிக்கிறீங்க. வேற எங்கேயும் இல்லங்க, 6 மணிக்கே எழுப்பி விட்டுட்டாங்க. கோயில் கிட்ட போய் ஆடை வெட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சாமி கிட்ட வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டோங்க. பூஜை எல்லாம் முடிஞ்சு சாமிக்கு ஆடை கொடுத்துட்டு நாங்களும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்து என்ன பண்ணோம்னு பாருங்க. வேற ஒண்ணும் இல்லங்க, ஆடெல்லாம் நாங்களே கிளீன் பண்ணிட்டு இருக்கோங்க வீட்டுல. எப்படி ஒரு 7-8 கடை வெட்டிருப்பாங்களா? ஏய் இதெல்லாம் பெரிய இடம் மாப்ள, எப்படியும் 10-15 கடை வெட்டுவாங்க. 10 எருமை கடை. நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் ஃபேமிலியோட செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி அவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க போய் சிக்கன் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி நாங்களும் சரி சிக்கன் எடுக்க போயிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா அருமையா ஈட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். சரின்ட்டு நாங்களும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அது முடியறதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. நாங்களும் கிரிக்கெட் விளையாட வந்துட்டோம். கறிக்குழம்பு வாசம் மூக்க தொலைக்குதப்பா. இட்லியோட அந்த மட்டன் போட்டி குழம்பு எடுத்து வாயில வச்சா அப்படி டேஸ்ட் வைஸ் பக்காவா இருக்குங்க. ஹே காய்ஸ், உங்க புள்ளையா நினைச்சு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 10K வரதுக்கு இன்னும் பக்கத்துல தான் இருக்கு.